ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜோஸ் குட்டி யூடியூப் சேனல்ஸ். இப்போ நம்ம ஒரு புது எபிசோட்ஸ் கூட போகிறோம். இப்போ நம்ம கோடிங் கற்றுக்க போகிறோம், அதுவும் பைத்தான் கோடிங். இப்போ விஎஸ் கோட் ஆப்பில் இருக்கும். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். விஎஸ் கோட் ஆப்பை எடுத்துக்கிட்டோமா? இப்போ இங்கே இது மாதிரி ஒரு எடுத்துக்கணும். கோடு இங்கே இருக்குல்ல, கோடு ப்ரெஸ் பண்ணால் இது மாதிரி தருவாங்க. தந்த உடனே நம்ம இப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிக்கலாம். பிரிண்ட்னு டைப் அடிச்சிட்டோமா? இப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு 9 அழுத்திடும். இப்போ இது மாதிரி ஓப்பன் பிராக்கெட் வந்துச்சா, இந்த சைடு இருக்கிற பிராக்கெட் வந்து ஓப்பன் பிராக்கெட். ஓகே, ஓப்பன் பிராக்கெட். இந்த சைடு இருக்கிறது வந்து க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, க்ளோஸ் பிராக்கெட். இப்போ ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு இந்த டபுள் கோட்ஸ் இருக்கு, இது பேரு டபுள் கோட்ஸா இதுக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம இங்க இதுக்குள்ளார ஒன் டைப் பண்ணலாம். சரியா? இப்போ ஜோசன்னு இதுக்குள்ள டைப் பண்ண போறோம். ஜோசன் இப்போ டைப் பண்ணிட்டோமா? இது பேரு எக்ஸிக்யூட். இத வந்து மவுஸை வச்சு தொட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்படி, இல்லைன்னா ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு என்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணா இது மாதிரி புதுசா அதுவே காமி. கோடுக்கு டச் பண்ணிட்டு இன்னொன்று புதுசா எடுக்க தேவையே இல்லை. இப்போ பாருங்க ஜோசன் வந்திருக்கா. இப்போ ஒன்று பண்ணலாம். இப்போ பிரிண்ட் இருக்குல்ல, இப்போ சொன்ன மாதிரியே இப்போ பிரிண்ட்னு வரும். அடிப்போம். பிரிண்ட்னு அடிக்கிறப்போ இப்படி டைப் பண்றப்போ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இங்க இருக்கா, இப்போ என்டர் தட்டினா அதுவே டைப் ஆயிக்கும். ஷிஃப்ட் தொட்டிக்கிட்டு 9 டச் பண்ணும். இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டு டூ கோட்ஸ் டச் பண்ணிட்டோமா? இப்போ ஒன்று புதுசா சொல்லி தர போறோம். பழைய மாதிரி ஜோசன்னு போடுறோம். இப்போ ஜோசன்னு போட்டாச்சா? இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இது ஸ்லாஷ், இப்போ ஸ்லாஷ் அழுத்திட்டு என்ன போட்டுரும். இப்போ ஸ்லாஷ் அழுத்திட்டு டைப் பண்ணிட்டு என்ன டைப் பண்ணா இது வந்து லைனுக்கு வந்து ஸ்பேஸ் தரும். இப்போ ஜெஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கானா, இப்போ ஜாக்சன் டைப் பண்ண போறேன். அதுக்கு அடுத்தது ஜாக்சன் டைப் பண்ணி முடிச்சிட்டோமா இங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு இது டைப் பண்ணோம்னா ஸ்லாஷ் என் ரம்யா டைப் பண்ண போறேன். இப்போ டைப் பண்ணலாமா? இப்போ ரம்யான்னு டைப் பண்ணிட்டோமா? இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இத போய் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். பாருங்க, ஜாக்சன் ரம்யான்னு வந்துருச்சு. இப்போ இன்னொன்னு பண்ணலாம். இப்போ ஸ்லாஷ் சூஸ் பண்ணா இது மாதிரி லைன் பிரேக் ஆகி வரும். ஓகே, இப்போ வேற ஒண்ணு செம்மையான ஒரு கொஞ்சம் ஹார்டான டாஸ்க் பண்ணலாமா? இப்போ நம்ம டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டோமா? அதுதான் பைத்தான்ல ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்பர்ஸ் கூட போலாம். இங்க கீபோர்ட்ல இது மாதிரி இடத்துல மல்டிப்ளிகேஷன், கால்குலேஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணலாம். சரியா? இப்போ பிரிண்ட் போடுவோம். பிரிண்ட் போட்டு ஒரு இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளார ஏதாவது டைப் பண்ணா அது ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பிரிண்ட்ல போட்டு நம்பர் டைப் பண்ணா கால்குலேஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ 2 டைப்ல இருக்கு. ஹோல் நம்பர்ஸ்னா இன்ட். இந்த பைத்தான்ல இன்ட்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் 3 4 5 6 7 9 10 இன்ஃபினிட்டி வரைக்கும் ஹோல் நம்பர்ஸ் இது மாதிரி இருக்கு. அந்த செகண்ட் டைப் வந்து டெசிமல்ஸ். இப்போ இந்த டெசிமல்ஸ் 5.7 போடுமோல, அது மாதிரி 5.7 போடு. பாயிண்ட் கத்துற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா நம்பர் பாயிண்ட் நம்பர்
அது மாதிரி வந்துச்சுன்னா அதை டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டா சொல்லணும்னா பைத்தான்ல ஃப்ளோட்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பண்ண மாதிரியே இப்போ பிரிண்ட்னு கொடுக்குறோம். சரியா? பிரிண்ட்னு கொடுத்துட்டு அதுவும் நம்பர்ஸ்க்கு இந்த பிராக்கெட் மட்டும்தான் போடணும். இந்த டபுள் கோட்ஸ்லாம் போடவே தேவையில்ல. இப்போ பிராக்கெட் போட்டோமா? 9877 போட்டிருக்கீங்க. இப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு 8 பண்ணா மல்டிப்ளைடு. இதுதான் மல்டிப்ளை சிம்பிள். மல்டிப்ளை போட்டோமா? இப்போ மல்டிப்ளைடு பை 98. இப்போ எக்ஸிக்யூட் போடுறோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். சரியா? இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சிருச்சு. Bye. See you in the next video. Bye.